வந்து இந்த மாதிரி 5,00,000 வாங்கினதை வந்து அவங்க அண்ணனால் தாங்கிக்க முடியல. இப்படி நடந்திருக்கும், இது நடக்க சான்ஸே இல்லையே, இவளுக்கு 5,00,000 தூக்கி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பெரிய தொகை, எப்படி கிடச்சிது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. என் பொண்ணோட வந்து டேலண்ட்டை இப்போ அது புரிஞ்சுக்கோ, என் பொண்ணுக்கு என்ன திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா, அவ்வளோ திறமையானவ ஆனந்தி, அவளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனந்தி சூப்பர் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடி என்ன பார்க்குற, என் பொண்ணை பார்த்தல, நீ சொல்லிகிட்டே இருப்பிய என் பொண்ணுக்கு எதுவுமே வந்து வேலைக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதா என் பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு அவங்க அப்பா. ஆனந்தியோட அப்பா அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா அவங்க அண்ணனும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி, இந்த 5,00,000 என்ன பண்ண போகிறதா உத்தேசம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறா உத்தேசம், எல்லாத்தையும் அவன் திறக்கான்ல அவங்ககிட்ட கொடுக்குறதா உத்தேசம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்போ தேவையில்லாமல் கொடுக்கணும், எனக்கே நிறைய பிரச்சனைங்க இருக்குது, இந்த 5,00,000 கொடுத்தா வேலை ஆகும்ல, தேவையில்லாமல் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனந்தி எப்படியும் மாப்பிள்ளை கொடுத்தானே சேர்ந்து வாழ்ந்தாகணும், யார் சொன்னது அப்படின்னு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தலையிட்டீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன், நீ வாமா ஆனந்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. எங்கே போகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னோடனே, அப்பா நம்ம எங்கேப்பா போகிறோம் அப்படின்னா, எல்லாம் பேங்க்குக்கு தான்மா, அந்த காசை எடுக்கணும்ல அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து இங்கே வந்து வீரபத்ரனை பார்க்க போகிறாங்க. வீரபத்ரன் ஷூட்டிங்கில் இருக்கார், அப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக இவங்களை பார்த்துட்டு, வாங்க மாமா வா ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு. அப்படியே நடிக்கிறாரு பயங்கரமாக. மாமா வந்துட்டிங்க, நம்ம வாங்க மாமா, என்ன பார்க்க வந்தீங்க, எதோ பேசணும் மாமா அப்படின்றாரு. எல்லாம் உனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தோம், இங்கே பார், இதுக்கப்புறம் என் பொண்ணை தொல்லை பண்ண அவ்வளோதான், இந்தா உன் காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை கேட்டு வீரபத்ரன் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து மாமா சொன்னால் கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னா, போதும் உன் நடிப்பெல்லாம் வேறு யாருக்கெல்லாம் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது, இதுக்கப்புறம் என் பொண்ணு வழிக்கு நீ வரவே கூடாது, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதி பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் பேச்சுக்கு வந்த மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசில் அடிச்சுட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதனால் வீரபத்ரன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஓ அப்படியா, பணத்தை கொடுத்துட்டா அவ்வளோ திமிராக பேசுகிறீங்களா, விடமாட்டேன், உன் பொண்ணு என்றைக்குமே நிம்மதியாக வாழவே விடமாட்டேன், இந்த வீரபத்ரனையும் இன்சல்ட் பண்ணிட்டீங்களா, உங்களை 2 பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆனந்தியும் அவங்க அப்பா வந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் குமரன் அவங்கள பார்க்குறாரு. குமரன் பார்த்து, நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்காங்க அப்படின்னோடனே, என்னங்க மறுபடியும் ஏதோ ஆர்டர்லாம் கிடச்சிருக்கா அப்படின்னா, ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்கங்க, ஆனால் செய்யணும். ஆமாப்பா தம்பி செய்யணும் தான், என் பொண்ணு ரொம்ப செய்ய வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் அவள் இந்த தொழிலில் தான் ஈடுபடலான் இருக்கா, நீ தான்ப்பா அவளுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பண்ணிட்டா போச்சு அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரிப்பா எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நானும் கிளம்புறேன், எங்கே போகிறீங்க சார் அப்படின்னோடனே, இந்த சைடு தான்ப்பா போகிறேன் அப்படி, வாங்க சார் நான் விட்டுடுறேன் அப்படின்றாங்க. சரிப்பா நீங்கள் அவர் கூட போங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஆனந்தி கிளம்பிடுறாங்க. அடுத்து அவங்க அப்பா வந்து பேசிட்டு வர, என் பொண்ணு எப்படி இருந்தவ தெரியுமா, இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அவள் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு, என்ன சார் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, விடுங்க இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா, இதுக்கப்புறம் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு குமரன். சரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என் பொண்ணு நல்லா இருக்கணும்ப்பா, அவளுக்கு நிறைய உதவிகள் வந்து கொஞ்சம் செய்யணும்ப்பா, நீ தான்ப்பா உதவி செய்யணும் அவளுக்கு இந்த தொழில் என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து இதில் நான் டச் விட்டு போய் ரொம்ப நாளாக ஆகிடுச்சுப்பா, சரிங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், ஆனந்தி வாழ்க்கையில் வந்து ஐயா ஏன் சொல்ல தயங்குறாரு, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. என்னப்பா அமைதியாயிட்ட அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன்ப்பா அப்படின்னு. பரவாயில்லையா, நீங்கள் எப்போ வந்து தோணுதோ அப்போ சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே மனசு வந்து ஒரே யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனந்திக்கு என்ன நடந்திருக்கும், எதனால் அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆனந்தி வந்து கடத்தருக்கு வராங்க, குணவதியோட எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்காங்க. அவனா சில பொருட்கள்லாம் வாங்க தெரியுது. கரெக்டாக அங்கே குமரன் வராரு. குமரன் வந்து சில பொருட்களை எல்லாமே வந்து பக்காவாக வாங்கி கொடுக்குறாரு. இதையெல்லாம் வெண்பா பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன மாமா நீ அவ கூட சரி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை வெண்பா, சில பொருட்கள் அவங்களுக்கு தெரியல, அதெல்லாம் வந்து சொன்னேன்னு, அதெல்லாம் அவங்க பார்த்து வாங்கிப்பாங்க நீப்பா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ இரு வெண்பா, ஒரு ரொம்ப தொல்லை பண்ணாத, ஒரு நிமிஷம் இரு, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா வரேன், நீ போகிறதா இருந்தால் கடைக்கு போ அப்படின்னு செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்பா. இந்த மாமா ரொம்ப மாறிட்டார் அப்படின்னு டென்ஷனாக வராங்க வெண்பா.